தொடர் மலை அடிவாரத்தில் ஒரு காட்டில் சோனா குருவி தன்னோட கணவர் ராணா குருவியோட வாழ்ந்து வந்தது. அது சோனா குருவி இப்போ தான் ஒரு முட்டையிட்டிருக்கு. அதோட உடல்நல ரொம்ப சோர்வாகவே இருந்துச்சு. ராணா குருவி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சோர்வாக இருந்த சோனா குருவி மயக்க போட்டு கீழே விழுந்துருச்சு. அதனால் ராணா குருவி சோனா குருவியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போச்சு. டாக்டர் உடனே சோனா குருவியை செக் பண்ணி பார்த்துட்டு சோனா குருவி முட்டையிட்டனால ரொம்ப வீக்காக இருக்காங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிச்சு. இதை கேட்ட ராணா குருவிக்கு ஒரே அதிர்ச்சி. 6 மாதமா நான் வீட்டில் இருந்தேன்னா வேலைக்கு யார் போவா அப்படின்னு நினச்சிச்சு. வீட்டுக்கு வந்த ராணா குருவி சோனா குருவியை பார்த்து திட்டுச்சு. உனக்கு ஒரு முட்டை போடக்கூடாது, சத்து இல்லையா, இப்படி என்ன சாப்பிட்ற அப்படின்னு திட்டுச்சு. நான் வேலைக்கு போவேனா இல்லை உங்களே உட்காந்து பார்த்துக்குவேனா அப்படின்னு ரொம்ப கடுப்பாகி வெளியே போயிடுச்சு. சோனா குருவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே காட்டில் காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் சோனா குருவி வீட்டு மேலே ஒரு கண்ணு. அந்த வீடு எப்படியாவது இவங்க வாங்கிடணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன சமயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சோனா குருவி முடியாத விஷயத்த கோரிக்காக்கா காலுக்காக்காட்ட சொல்லிச்சு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ராணா குருவி சோனா குருவியும் திட்டிக்கிட்டே இருந்துச்சு முடியாததுனால. ஒரு நாள் கோரிக்காகவும் காலுக்காகவும் ராணா குருவி அங்கிட்ட பறந்து போகிறத பார்த்து கூப்பிடுச்சுங்க. உடனே வந்த ராணா குருவி என்ன கோரி அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கோரிக்காகவும் நீயும் எவ்வளோ நாள் தான் இப்படி தனியாகவே உடம்பு முடியாதவளோட வச்சுக்கிட்டு திரிவ, வேலையும் பார்த்துக்கிட்டு அவளையும் பார்த்துக்கிட்டு நீ உனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மின்மினி இருக்கு, அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லனே ராணா குருவிக்கும் சோனா மேலே வெறுப்பாகி நம்ம போய் மின்மினியோட வாழலாம் அப்படின்ட்டு மின்மினியை பார்க்க வந்துச்சு. மின்மினி நல்ல அழகுள்ளவளாகவும் அவள் பேச்சு ரொம்ப வசியமாகவும் இருந்ததுனால அவள் பின்னாடியே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவள் கூடயே போயிடுச்சு ராணா குருவி. காலுக்காகவும் கோரிக்காக்காவும் ஆஹா ராணா அந்த குருவி பின்னாடியே போயிடுச்சு, இனி நம்ம ரூட்டு கிளியரு, சோனாவை வீட்டை விட்டு அடித்து பற்றிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிச்சுங்க. வீட்டில் தனியாக இருந்த சோனா குருவி இன்னும் ராணாஜி இன்னும் வர காணாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. இவர் போனால் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்டுச்சு. வெளியே வந்து பார்த்த சோனா குருவியை நீ வீட்டை விட்டு காலி பண்ணுவோம், புருஷன் வேற ஒரு பொண்ணோட போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சோனா குருவிக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம், உன் புருஷன் வேறு பொண்ணோட போயிட்டான், இப்போ வெளியே இப்போ இல்லைன்னா முட்டையை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதே சமயம் அவங்க வீட்டுக்கு போன ராணா குருவி அவங்க வீட்டை பார்த்து ரொம்ப பிரமிச்சு நின்றான். ஏன்னா அது அவங்களுக்கு சொந்த வீடு. பணக்கார குருவியாக இருந்தா மின்மினி, அவளும் அவன் அம்மாவும் மட்டும்தான் இங்கே தங்கியிருந்தாங்க. சோனா குருவி அழுதுகிட்டே தன்னுடைய முட்டையை மட்டும் தூக்கிக்கிட்டு வெளியே அவங்க அண்ணன் புறா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி புறா வீட்டுக்கு போச்சு. புறா வீட்டுக்கு போனோடனே புறா அண்ணன் அதை அன்போடு அணைச்சிக்கிட்டாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, அங்கேயே நீயும் முட்டையும் இருந்து குஞ்சு பறிச்சுக்கோங்க அப்படின்னு சோனா குருவிக்கு ரொம்ப ஆதரவாக புறா அண்ணன் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளைங்களும் எல்லாருமே சோனா குருவியை ரொம்ப அன்போடு பார்த்துக்கிட்டாங்க. அதனால சோனா குருவி அங்கேயே இருந்துருச்சு. அதுக்கப்புறம் சோனா குருவி குஞ்சு பொரிச்சிச்சு. அதுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த ஆண் குருவி தன் அம்மாவை ரொம்ப நேசிச்சிச்சு. அம்மா அம்மா எனக்கு எல்லாமே இப்போ பறக்க வந்துருச்சு, நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டிலையே இருங்க அப்படின்னு ஆண் குருவி சொல்லிச்சு. அது பேர் லிட்டில். லிட்டில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க அண்ணன் என்னோட ஒய்ஃப் வந்து டே எனக்கு மாத்திரை வாங்கிட்டு வாடா லிட்டில் அப்படின்னு சொன்னான். ஏதோ போகிறேன் அத்தை அப்படின்னு லிட்டில் பறந்து போச்சு. இப்படியே நாட்கள் போகும்போது ராணா குருவி ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே அதை கெச்சு காக்கா அப்படின்ற காக்கா மின்மினி வீட்டில் கொண்டு வந்து போட்டு இனிமேல் இவரால் வேலை பார்க்க முடியாது, 6 மாதம் ஆனாலும் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இவரால் வேலை பார்க்க முடியும், ஒரு கால் 2 இதாயிருச்சு அப்படின்னு சொல்லிச்சு. மின்மினி ராணா
ராணாக்குருவிக்கு சாப்பாடு தண்ணி அப்படின்னு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு மேலே அதால் பார்க்க முடியலை. உங்களை கொண்டு போய் நான் பக்கத்து மரத்தில் வச்சிடுறேன், எங்கள் அம்மா வேற ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லி ராணாக்குருவியை கொண்டு போய் பக்கத்தில் மரத்தில் வச்சு உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு ராணாக்குருவியும் பக்கத்தில் ஒரு மரத்தில் கொண்டு போய் வச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தானியம் கொண்டு வந்துச்சு, ஒரு வாரம் கொண்டு வந்துச்சு. அதுக்கடுத்து 2 நாள், வாரத்தில் 2 நாள் மட்டும் கொண்டு வந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் மட்டும் கொண்டு வந்துச்சு. அப்புறம் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் சென்று மின்மினி வரவே இல்லை. ராணாக்குருவி மட்டும் தனியாக எனக்கு பசிக்குதே, யாராவது சாப்பாடு கொடுங்களே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த வழியாக போன லிட்டில் காது கேட்டு யார் இவங்க இப்படி தனியாக அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போச்சு. அங்கிள் என்னாச்சு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு லிட்டில் கேட்டுச்சு. தம்பி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, பசிக்குதுப்பா, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு வரியா அப்படின்னு ராணாக்குருவி சொல்லிச்சு. ஏன் அங்கிள் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு லிட்டில் கேட்டதுக்கு, ஆமாப்பா என்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது, அதனால தான் இங்கே படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே போய் லிட்டில் போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வந்து ராணாக்குருவிக்கிட்ட கொடுத்துச்சு. ராணாவும் அதை சாப்பிட்டுச்சு. அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானே உங்களுக்கு வந்து சாப்பாடு தரேன் அப்படின்னு லிட்டில் ராணாக்குருவிகிட்ட சொல்லிச்சு. இப்படியே நாட்களும் கடந்து போச்சு. அந்த அங்கிளுக்கு உதவி செஞ்சதையும் வந்து வீட்டில் தன்னோட அம்மாவான சோனாக்குருவிக்கிட்டையும் டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அம்மா நான் அவங்களுக்கு அது வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு இதை போய் பறித்து கொடுத்தேன், இந்த இறை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும் சோனாக்குருவிக்கும் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. அதனால சோனாக்குருவியை கூட்டிக்கிட்டு லிட்டில் ராணாக்குருவியை தங்கியிருக்கிற மரத்தண்டைக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. ரெண்டும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சுங்க. இப்படி போனோடனே மரத்தில் படுத்து கிடக்கிறது ராணாக்குருவின்னு பார்த்தோன்னே சோனாக்குருவி ரொம்ப அழுதுச்சு. ராணாக்குருவியும் அழுதுச்சு. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடச்சிருச்சு சோனா. லிட்டில் நான் தான் உங்கள் அப்பா, என்னை அங்கிள் இனிமேல் கூப்பிடாத அப்படின்னு ராணா சொல்லிச்சு. சோனாவும் ஆமாம் லிட்டில், இவர் தான் உங்கள் அப்பா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ இங்கே இப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் 6 மாதமாக நல்லா கவனிச்சுக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் லிட்டில் அம்மா அப்பா நீங்கள் 2 பேருமே வீட்டிலேயே இருங்க, உங்கள் 2 பேர்த்துக்கான இறைய நானே கொண்டுக்கிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் வயசானனால வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சோனாவுக்கும் ராணாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் வாழ்ந்தாங்க.